ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டேன்றதுனால என்னுடைய பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு. பட் இருந்தாலும் ஃப்ரைடே மகாலட்சுமி பூஜை பண்ணணுன்றதுனால காலையில் எழுந்திரிச்சாச்சு. அழகாக வெளியிலெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி கோலமும் போட்டுட்டேன். இந்த நேரத்தில் மகாலட்சுமி தேவியை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தாங்க இல்லையா? ஸோ அது கடையிறப்போ வாசுகி பாம்பு வந்து 1000 வருஷம் கடைஞ்சதுனால வலி தாங்க முடியாமல் தன்னுடைய உடம்புல இருக்கிற விஷத்தை வந்து கக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்போது அந்த விஷத்தை வந்து கடலில் கலக்க விடாமல் சிவபெருமான் அதை அருந்தினார். பார்வதி தேவி அவங்க கழுத்தில் கையை வச்சு அந்த விஷத்தை வந்து நிறுத்தினாங்க. அதனால் சிவன் வந்து நீலகண்டன் ஆனார். பார்க்கடலில் அமிர்தம் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி சிந்தாமணி, சூடாமணி, ஸ்ரீதேவி, அகலிகை, காமதேனு, கற்பக விருட்சம், துளசி போன்ற பொருட்கள் வெளியில் வந்திருக்கு. இதில் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி என்னும் மகாலட்சுமியை ஆட்கொண்டு அவங்க மனம் புரிந்து ஸ்ரீதேவி சமேத மகாவிஷ்ணுவாக அருள் பாலிக்கிறார்னு சொல்கிறாங்க. மகாலட்சுமி தேவி அலைக்கடலில் தோன்றியதால் அவங்களுக்கு அலைமகள் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு பூஜை செஞ்சு நைவேத்தியம் பிரசாதம் எல்லாம் கொடுத்து நமக்கு வேணுங்கிற வரத்தை கேட்டால் கண்டிப்பாக அவங்க நமக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களையும் சந்தோஷத்தையும் வாரி வாரி வழங்குவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டை கிச்சனை மங்களகரமாக அமைச்சிக்கிட்டால் நம்மளுக்கு வாழ்க்கையில் வறுமைகள் எல்லாம் நீங்கும்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில் உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் வாங்கி நம்ம கிச்சனில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா இன்னும் நமக்கு செல்வ கடாட்சியம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் பிரசாதமாக பால் பாயாசம் தான் செய்ய போகிறேன். பால் கொதிச்சிருச்சு. ஸோ அதுக்கு தேவையான சேமியாவும் ஆட் பண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீரை பொரியல் பண்ணலான்னு சொல்லி அதுக்காக ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆம்லா பவுடர் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவோம். இது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸிக்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை உடைந்தது ஆம்லா. ஸோ ஆம்லாவை அப்படியேவும் கடித்து சாப்பிடலாம். அப்படி இல்லைனா பவுடராகவும் இதை நம்ம அரைச்சி வச்சுட்டு டெய்லி வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, ஆரோக்கியம் வளரும், நம்மளுடைய ஆயிலும் நீடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாயாசத்துக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து தாளித்து ஆட் பண்ணியாச்சு. சாமிக்கு தேவையான பாயாசத்தையும் கப்பில் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. இப்போ தான் மண்டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஃப்ரைடே வந்துருச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்றதுனால காலையில் என்னோடய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே தான் பார்த்துட்டு இருந்தேன். சாமிக்கு பூஜைக்கு பூவெல்லாம் நேற்றே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வாஷ் பண்ணி சாமிக்கு வச்சு விளக்கேற்றி பால் பாயாசம் நைவேத்தியம் பண்ணி இன்றைக்கி என்னோடய பூஜையை நான் முடிச்சுட்டேன். ஃப்ரைடே காலையில் பூஜை பண்ணுறதே சாமிக்கு ஒரு தனி சந்தோஷந்தான். இதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரைடே மார்னிங் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய மகாலட்சுமி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இது போல் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் என்னோடய வீடியோஸில் இனிமேல் நான் சொல்லலான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பூஜை பண்ணிவிட்டு டீ போட்டுட்டேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.